ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிடலாம். சேமியா புட்டு. இந்த சேமியா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த சேமியா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணி வெது வெதுப்பாக இருக்கிறதுல நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. உப்பு சேர்த்ததும் நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நான் ஒரு பேக்கெட் அளவு சேமியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அந்த சேமியா எடுத்துக்கோங்க. நான் அணில் சேமியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு பேக்கெட் முழுசாக சேமியா இந்த வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இது குறைஞ்சது 3 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போது எல்லா சேமியாவும் சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பச்சை தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் சேமியாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ சேமியா சேர்த்ததும் நான் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் நல்லா இந்த வெது வெதுப்பான தண்ணியிலே நல்லா ஊறி வரட்டும். 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா சேமியா நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஜன்னியை வச்சு நம்ம எல்லா தண்ணியும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த சேமியாவில். இப்போது தண்ணியை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சேமியா வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணியை இட்லி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு நான் ஸ்டீமர் பிளேட்டை வச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இட்லி கொத்து கூட வச்சுக்கலாம். ஸ்டீமர் பிளேட்டில் நான் ஒரு ஒயிட் கிளாத் அளவு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒயிட் கிளாத் இல்லைன்னா நீங்கள் நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேமியா வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போது ஒயிட் கிளாத் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த சேமியா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும். மொத்தமாக அப்படியே சேர்த்தோம்னா நமக்கு சரியாக வெந்து வராது. அப்படியே நமக்கு ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டிக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதுத்து சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லா சேமியாவும் நம்ம ஸ்டீமர் பிளேட்டில் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் இந்த சேமியாவை. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நம்ம கிளாத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லாட்டி அப்படியேவும் நம்ம வேக வைக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். எல்லா சைட்லேயும் கிளாத்தை நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் வெந்து வரப்போ எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த சேமியா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சேமியாவை. 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். சேமியா வெந்து வந்திருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுது, சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஆற விட்டுருவோம். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த 4 சைடை பிடிச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எடுக்கிறப்ப பார்த்து எடுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இது எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சுருந்த சேமியாவை. இது ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் ஒன்று ஒன்றா உதுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு சர்க்கரைலாம் சேர்க்குறப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உதுத்து விட்ட பிறகு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுவைக்கு தகுந்தா போல் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அப்படி சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஸ்வீட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை முழுமையாக சேர்த்தாச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் நெய் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையும் அதிகரித்து கொடுக்கும். அடுத்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கிறேன். தேங்காவும் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு ஃப்ளேவராகவும் ரிச்சாகவும் இருக்கும். இப்போது தேங்காவையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
எல்லா சைட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம சேர்த்த சர்க்கரை, நெய், அடுத்து வந்து தேங்காய் துருவல், இதை நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விடவும். நல்லா நம்ம ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், சூடாகவும் இருக்கும். ஸோ சூடாக இருக்க சொல்லி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சர்க்கரை ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜ் ஆகி சூப்பராக இருக்கும். அடுத்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கொட்டாங்குச்சியில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த சேமியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொட்டாங்குச்சியில் வந்து சேர்த்துக்கலாம். இது கார்னிஷ்காக தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு கூட சாப்பிடலாம், இது உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து இந்த கொட்டாங்குச்சியில் எல்லா சேமியாவும் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்டில் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்த சேமியாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்ம சேமியா புட்டு. இது ரொம்ப சுலபமாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். எவ்ரி டைம் நம்ம வந்து சேமியா உப்புமா செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேமியா பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் சேமியா எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.